வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு யோகா என்ன செய்ய போகிறோம்னா, இந்த யோகாவுக்கு பேர் விபரீத கரணி. எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நான் செய்முறை விளக்கத்தை காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இதுதான் முதல்ல ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பொசிஷன். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத பாருங்கள். வணக்கம், நான் திருமதி சுப்பிரமணியம். இப்போது சார் விபரீத கரணி அப்படிங்கிற யோகாசனத்தை செய்து காமிக்க போகிறாங்க. முதல்ல அர்த்த பத்மாசனம், அதில் உட்காந்துருக்குறாங்க. இடது காலை மடக்கி வலது கால் தொடை இடது கால் மேலே வச்சு உட்காந்துருந்தாங்க. அடுத்த பொசிஷன் என்ன பண்ணுறீங்க? இப்போ ரெண்டு காலையும் நீட்டி பின்னால் சாஞ்சு படுக்கிறேன். முதல்ல ரிலாக்ஸ்டாக படுக்கிறீங்க. ஆமாம். படுத்துட்டு இந்த நிலையில் வச்சு இப்போ கால்களை நன்றாக நீட்டி இப்போ என்ன செய்ய போகிறேன்றதை பாருங்கள். இப்போ என்ன செய்யணும்னா, நல்லா மூச்சை லாங் பிரீத் கொடுங்க. மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடணும். பிரீத் அவுட் பண்ணிவிட்டு காலை முதல்ல ஒரு காலை மடக்கி, இந்த காலையும் மடக்கி, கால் ரெண்டையும் இப்படி ஒட்ட வச்சு மெதுவாக காலை கொண்டு மூச்சை வெளியில் விட்டுட்டு 2 தடவை காலை ஆட்டினீங்கன்னா தான் இடுப்பில் கை வைக்க முடியும். இப்படி நல்லா இடுப்பில் கை வச்சுட்டு, இதுதான் பொசிஷன். விபரீத கரணியோட பொசிஷன் இதுதான். ரொம்ப சிரமமாக இருக்குமா? ஒரு சிரமமும் இல்லை, இதுதான் பொசிஷன். பொறுமையாக செய்யணும். இந்த பொசிஷனில் பிரீத் ஹோல்டு பண்ணணுமா? ஆமாம், பிரீத் ஹோல்டு பண்ணி ஒரு 3 அல்லது 5 செகண்ட் வரைக்கும் அப்படியே இருக்கலாம். நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. பண்ண முடியுமா? அப்படி கால் இப்படி வச்சுட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ண ஒரு பிரச்சனையும் இல்லை, சுலபமாக இருக்கும். அது இப்போ திரும்ப காலை மடக்கி முள்ளமாக இறக்கணும். இடுப்பை பிடிச்சிட்டு இடுப்பை முள்ளமாக கீழே இறக்கணும். உள்ள இறக்கிட்டு பழைய பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடலாம். எழுந்து உட்காந்து இப்போ இந்த முழங்கால மடித்த பொசிஷனில் ஒரு 2 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஏன்னா உடனே எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா? இப்போ பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிவிட்டு நிதானமாக எந்திரிங்க. எந்திரிச்சு பழைய பொசிஷனுக்கு வந்துடலாம். கால்களை மடக்கி, உங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால டக் டக்குன்னு அடுத்த பொசிஷனுக்கு வந்துட்ட மாதிரி இருக்குது. புதுசாக செய்கிறவங்க பொறுமையாக செய்யுங்க, இந்த நிலைகளை கவனித்து செய்யுங்க. இப்போ அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த யோகாசனம். ஆனால் எனக்கு பார்க்குறப்போ சிரமமாக இருக்குமோன்னு தோணுச்சு. பழக்கத்தில் வந்துடும். பழகி ஒரு 4-5 தடவை அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் பொறுமையாக பழகிட்டு செய்யணும். இது ஒரு நிலை. இந்த பலன்களை பார்க்கலாம். அதாவது இதுக்கு நீங்கள் சொன்னீங்க, இந்த யோகா செய்ய ஆரம்பிக்கிறப்போ சர்வாங்காசனம் அப்படிங்கிற யோகாசனம் செய்கிறதுக்கு முன்னாடி இதை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், அதுக்கு முந்திய ஆசனம். சர்வாங்காசனம் செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அதில் பெரும்பான்மையான பலன்கள் இதில் கிடச்சிரும். ஆமாம். இதில் என்ன பார்க்க சிரமமாக இருக்குது, நான் 2-3 தடவை சொல்லிட்டேன். ஆனால் அப்படி கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. எந்த வயதிலும் இந்த யோகாசனத்தை பழகலாம். எந்த வயதிலும் இந்த யோகாசனத்தை பழகலாம். முக்கியமாக பெண்களுக்கு இது மிக மிக முக்கியமான ஆசனம். நம்ம இது வரைக்கும் நிறைய யோகாசனம் சொல்லியிருக்கோம். அதில் பெண்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான பலன், அதாவது அவங்களுடைய மாதாந்திர இது இருக்கு இல்லையா, அதுக்கு பீரியட்ஸ் கோளாறுகள் அது முழுமையாக நீங்கிறதுக்கு இந்த ஆசனம் மிக 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 உதவி செய்யும். அதுதான். ஸோ சர்வாங்காசனம் செய்கிறதுனால நிறைய பலன்கள் கிடைக்கும்னு சொன்னோம். அதில் சர்வாங்காசனம் செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்களில் பெரும்பான்மையான பலன்கள் இதில் கிடச்சிரும்னு சொன்னோம். அந்த சர்வாங்காசனம் பலன்களை அந்த ஆசனம் செய்கிறப்ப பார்ப்போம். அது பார்க்குற அந்த சர்வாங்காசனம் செய்கிறப்ப அடுத்த வீடியோவில்
நான் அது சம்மந்தமாக தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து அதில் ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன். ஆமாம். அதாவது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த ஆசனம் துணை செய்யும். நம்ம எக்ஸசைசஸ் யோகாசனம் எல்லாமே செய்கிறது வந்து நாள் பூரா நம்ம உடல் இயக்கத்தை வந்து சுறுசுறுப்பாக்குறதுக்கு தான். அதுக்கு இந்த விபரீத கரணி வந்து மிக மிக துணை செய்யும். இதில் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டு, இந்த யோகாசன வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். வீட்டில் நீங்கள் செய்கிறதுனாலும் சரி, யோகாசன வகுப்புகளில் சேர்ந்து கற்றுக்கிறப்போ நல்ல முறையான பயிற்சி பெற்ற ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த யோகாசன வீடியோ வந்து தொடர்ந்து யோகாசனம் செய்வதற்கு உங்களுக்கு நல்ல மோட்டிவேட்டிங்காக இன்ஸ்பைரிங்காக இருக்கும். தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.